அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம காஸ் லானுடைய கடைசி அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். காஸ் லானுடைய இறுதி பயன்பாடு என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல், மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்தினால் உருவாகும் மின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் ஏ குரூசியல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த பகுதியில் நம்மளுக்கு நிறைய கிரியேட்டிவான 1 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நிறைய இருக்கு. என்னென்ன அப்படிங்கிற நம்ம பொறுமையாக டிஸ்கஷன் பண்ணுவோம். இதில் நம்மளுக்கு 2-3 நிலைகள் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நேர்வு, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, அட் பாயிண்ட் அவுட் சைட் தி செல். ஓகே, at a point outside the cell or greater than r, small r greater than capital letter r. கோளத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியில் நாம என்ன மின்புலம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கோளத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, என்னது அப்படின்னா, இந்த ப்ரௌன் மாதிரி இந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோளம் தான், இந்த ஸ்பியர் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு உலோக கோளமா இருக்கும். ஓகே, அதாவது ஒரு கோளம். ஸோ இப்போ இந்த கோளத்தினுடைய ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஆர் இருக்கு. நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கோளத்தை சுத்திக்கிட்டு ஒரு காஸின் சர்ஃபேஸை நாம கருதணும். ஓகே, காஸின் சர்ஃபேஸ் நம்ம கருதுறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய கோளத்தை விட அதனுடைய ஆரம், நம்ம எடுக்கக்கூடிய கோளத்தின் ஆரத்தை விட காஸின் ஸ்பியரினுடைய ஆரமானது அதிகமாக இருக்கணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கோளத்தினுடைய வெளிப்புற பகுதியில் ஒரு காஸின் பரப்பை நம்ம கருதணும். அந்த காஸின் பரப்பு தான் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது. இப்ப இந்த பரப்புல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியை கருதுறீங்க, பாயிண்ட் பி நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஸோ அப்ப இதனுடைய ஆரம், நம்ம கருதின காஸின் பரப்பினுடைய ஸ்பியரினுடைய ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர் ஆர். ஓகே, அப்ப இந்த புள்ளியில என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம கருதுறோம். ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காஸ் லாவை அப்ளை பண்றோம். ஓகே, க்ளோஸ்டு இன்டெகிரல். எதுக்கு க்ளோஸ்டு இன்டெகிரல் எடுக்கிறோம், இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா இந்த காஸியன் சர்ஃபேஸ். ஓகே, இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்கு தான் நாம closed integral எடுக்க போறோம். அப்ப closed integral E vector dot dA vector is equal to Q by epsilon naught. இது வந்து என்னது அப்படின்னா electrical flux, மின்புல பாய்வு. And then இந்த equationsல நமக்கு rearrange பண்றோம். அப்படி rearrange பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா E into closed integrations dA is equal to Q by epsilon naught அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா integrations dA அப்படிங்கிறதுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்டகிரேஷன்ஸ் dA is equal to என்னது டோட்டல் காஸியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இந்த க்ளோஸ்ட் இன்டகிரேஷன்ஸ் dA அப்படிங்கிறது. அதாவது இந்த புள்ளி மட்டுமே கிடையாது, இது முழுவதும் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பகுதி நம்மளுக்கு சொல்லுது. இந்த பகுதி சார் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டகிரேஷன்ஸ் இன்டு dA அப்படிங்கிறது காஸியனுடைய மொத்த பரப்பின்னு சொல்லுது. இப்போ காஸியனுடைய மொத்த பரப்பு இட் இஸ் ஏ ஸ்பியர். இதனுடைய பரப்பு என்ன சார் அப்படின்னா, டோட்டல் ஏரியா என்ன சார் அப்படின்னா 4πr². ஓகே, அப்ப நம்ம இன்டகிரேஷன்ஸ் dA ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 4πr² அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் E 4πr² equal to Q by epsilon naught அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். பிறகு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம மீண்டும் ஒரு ரீஅரேஞ்ச் பண்றோம். ஸோ அந்த ரீஅரேஞ்ச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா E is equal to E, நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் வேணும். அப்போ E இங்கே வச்சுக்கோ, 4πr² அப்படிங்கிறது ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துரு. அப்போ E is equal to 1/4πε0 into Q divided by r² அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாத்தி ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ் பண்றோம். அப்ப என்னது அப்படின்னா, ஒரு மின்னோட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்திற்கு வெளிப்புற பகுதியில் நாம ஒரு காஸியன் பரப்பை நம்ம கருதணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு புள்ளியிலும் மின்புலத்தினுடைய மதிப்பானது 1/4πε0 into Q by r² ஆக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வெக்டர் ஃபார்மாட் எழுதுறோம். E vector is equal to 1/4πε0 Q
q divided by r square into r cap. R cap it is nothing but a unit vector. ஓகே, அடுத்ததாக நம்மளுக்கு இன்னும் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. இஃப் நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்ம கருதக்கூடிய இந்த பரப்பில் இருக்கக்கூடிய சார்ஜினுடைய மேக்னிடியூட் கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கு, கியூ கிரேட்டர் தென் ஜீரோ இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டினுடைய டைரக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கூடிய பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு டைரக்ஷன்ஸ் ரேடியலி இன் அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸா நம்மளுக்கு இருக்கும். இது எப்போ அப்படின்னா கியூ கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும் பொழுது. இஃப் கியூ லெஸ் தென் ஜீரோவாக இருக்கு, கியூ லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன சார் நம்மளுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இதை தாண்டி நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அட் சேம் அட் a point outside this cell. இப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவுட் சைடு செல் நம்ம எடுத்துக்கூடிய செல் அப்படிங்கிறது இதோட முடியுது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது நம்ம கருதுற இந்த காசியன் ஸ்பியர். இதுல எந்த ஒரு பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டினுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சேமா இருக்கும். ஓகே, இஃப் என்டையர் சார்ஜ் Q கான்சன்ட்ரேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் செல். சென்டர் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் செல்ல Q அப்படிங்கிற இந்த சார்ஜ் கான்சன்ட்ரேட்டட் ஆயிருக்கும் பொழுது ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு புள்ளியிலையும் மின்புலத்தினுடைய மதிப்பானது நம்மளுக்கு சமமாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா இதோடைய ஒரு விஷயம். அடுத்ததாக இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சேம் ரிசல்ட்டை நாம என்ன பண்றோம் அப்படின்னா அப்சர்வ் பண்றோம் இன் கிராவிடேஷன்ஸ் அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்பெரிக்கல் செல் வித் மாஸ். ஸோ இது நம்ம அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒப்பீடு செய்யறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம ஒரு நினைவில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இரண்டாவது கேஸ், இரண்டாவது நிலையில என்ன சொல்றாங்க, at a point on the surface of the spherical cell, அதாவது கோளத்தின் புறப்பரப்பில் உள்ள புள்ளியில். இது என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கோளம் கருதுறோம். ஸோ இந்த கோளத்தினுடைய சர்ஃபேஸ்லேயே என்ன பண்றோம், அந்த புறப்பரப்புலேயே என்ன பண்றோம் அப்படின்னா பாயிண்ட் பியை கன்சிடர் பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட் பியில என்ன மின்புலம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் அந்த விஷயம். இந்த பாயிண்ட் பியில என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுல ஆர் ஈக்குவல் டு ஆர் இருக்கும். அந்த கேப்சூல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் ஆர். அதாவது இதுல என்ன விஷயம் சார் அப்படின்னு நீங்க ஒரு டவுட் கேட்கலாம். நம்ம அங்க எப்படி காசியன் சர்ஃபேஸா கருதணுமோ அதே மாதிரி இங்கேயும் காசியன் சர்ஃபேஸா கருதுறோம். அந்த சர்ஃபேஸ் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்பியர்னுடைய புறப்பரப்புலயே இருக்கு, அதனுடைய சர்ஃபேஸ்லயே இருக்கு. ஸோ நான் இங்க ரெட் லைன்ல வட்டம் போடுறேன் இல்லையா, இதுதான் வந்து என்னது அப்படின்னா நீங்க காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஓகே, அப்ப இதுலயே நம்மளுக்கு காசியன் சர்ஃபேஸ் கருதும் பொழுது என்ன மின்புலம் அப்படிங்கிறதா இங்க நம்ம சொல்றோம். அப்ப டைரக்டா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்ல ஆர் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு கேப்சூல் லெட்டர் ஆர்னு நம்ம பிரதியிட போறோம். அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை 4πε0 ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேயும் நம்மளுக்கு சேம் லைக் கியூ கிரேட்டர் தானா இருந்தது அப்படின்னா ரேடியல் அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இருக்கும். அண்ட் தென் கியூ ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு இங்கேயும் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே அதை டிஸ்கஷன் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை. நெக்ஸ்ட் கேஸ் 3ல அதாவது கேஸ் சில என்ன சொல்றாங்க, மூன்றாவது நிலையில என்ன சொல்லுது அப்படின்னா at a point inside the spherical shell. ஓகே, இப்போ ஆர் லெஸ் தென் கேப்சூல் லெட்டர் ஆர். இப்போ கோளத்திற்கு உள்ள ஒரு புள்ளியில நாம காசியன் பரப்பை கருதணும் அப்படின்னா அங்க என்ன மின்புலம் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா நாம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ப நம்ம இங்க பாக்குறது மேல இருக்கிறது இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது என்ன சார் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்பியர், அதாவது கோளம். நம்ம உள்ள என்ன பண்றோம், ஸ்மால் லெட்டர் ஆர்ங்கிற ரேடியஸ்ல ஒரு காசியன் பரப்பை நம்ம கருதுறோம். உள்ள ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சார் அப்படின்னா ஒரு காசியன் பரப்பு. அப்ப இந்த காசியன் பரப்பை நம்ம உள்பகுதியில கோளத்திற்கு உள்பகுதியில கருதும் பொழுது என்ன நம்மளுக்கு மின்புலம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதே சேம் ஈக்குவேஷன் தான், இன்டகிரேஷன்ஸ்
க்ளோஸ்டு இன்டகிரேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ் காசியன் பரப்புக்கு E வெக்டர் டாட் A வெக்டர் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். அண்ட் தென் நம்மளுக்கு ஏரியாங்கிறது இது ஒரு ஸ்பியர் அப்படிங்கிறனால 4πr ஸ்கொயர் தான். காசியனுடைய மொத்த பரப்பும் 4πr ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ E 4πr ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். பட் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா Q is equal to 0 inside of the spherical shell. கோளத்திற்கு உள்பகுதியில் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சுழியாக இருக்கும். அப்ப மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சுழி அப்படின்னா மின் புலத்தினுடைய மதிப்பும் நம்மளுக்கு சுழியாக தான் நம்மளுக்கு இருக்கும், ஜீரோவாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா இங்க நம்மளுக்கு சொல்லுது. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இப்ப மேற்பரப்பின் மீது மின் துகள்கள் சீராக பரவ பெற்றுள்ள உலோக கோளத்தின் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் நம்மளுக்கு மின்புலத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சுழியாக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா இப்ப இதுல நம்மளுக்கு இதனுடைய பரப்புல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மின்னோட்டமானது அனைத்து புள்ளிகளிலும் நம்மளுக்கு, அதாவது மின் துகளானது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனைத்து புள்ளிகளிலும் யூனிஃபார்மிட்டியா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். யூனிஃபார்ம்னா சீராக நம்மளுக்கு பரவி இருக்கும். அப்படி பரவி இருக்கும் பொழுது கோளத்திற்கு உள்பகுதியில நீங்க எந்த ஒரு புள்ளியில நீங்க எடுத்துக்கிட்டாலும் மின்புலத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சுழியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய ஆராய்த்தொலைவு, அதாவது ரேடியல் டிஸ்டன்ஸ், மின் துகள்கள் சீரான பரவல் பெற்ற உள்ளிட்ட கோளத்தின் மின்புலத்திற்கும் இடையான ஒரு வரைபடத்தை நம்ம வரைகிறோம். அதாவது இந்த ஆராய்த்தொலைவிலிருந்து மின்புலத்தினுடைய மதிப்பு எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிராஃப் ஒன்று நம்ம வரைகிறோம். ஓகே, அந்த கிராஃப் என்ன சார் அப்படின்னா இப்ப இது என்னது சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு கோளம். ஓகே, இப்ப இந்த கோளத்தினுடைய மையப்பகுதியில் மின்புலத்தினுடைய மதிப்பு 0, மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு 0. இப்ப நம்ம என்ன பண்றோம், இதுக்காக ஒரு கிராஃப் வரைகிறோம். ஒய்ஹெச்ல மின்புலத்தினுடைய மதிப்பு, இது ஆர வழியில மின்புலம் அப்படிங்கிறதால E(r) போட்டிருக்கு. ஓகே, இது ஆர தொலைவு, அதாவது ரேடியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்ப இந்த ஸ்பியர்னுடைய மையத்திலிருந்து, கோளத்தினுடைய மையத்திலிருந்து அதனுடைய புறப்பரப்பு வரையிலும் இருக்கக்கூடிய ஆரம் பாத்தீங்கன்னா கேப்சுலேட்டர் ஆர், அதுதான் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்ப இந்த மையப்பகுதியில மின்னோட்டத்தினுடைய மதிப்பு 0, அதனால மின்புலத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு 0. ஸோ நம்மளுக்கு இந்த ஆரம் போற வரையிலும் மின்புலத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு 0வாக தான் இருக்கும். அப்ப இங்கிருந்து நம்மளுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது, 0 தான். இங்கிருந்து எதுவுமே நம்மளுக்கு வராது, மின்புலம் இருக்காது. இந்த கேப் ஃபுல்லாவே நம்மளுக்கு மின்புலத்தினுடைய மதிப்பு 0. ஆஃப்டர் தட் இந்த சர்ஃபேஸ்க்கு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இங்க மின்னோட்டத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். அப்ப மின்புலத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அப்ப இங்க ஆரம்பிக்குங்கிறோம். இப்ப இதனுடைய தொலைவு அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மின்புலத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இது என்ன காரணம் அப்படின்னா மின்புலமும் ஆரத்தொலைவும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மின்புலம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஓகே, மின்புலமானது ஆரத்தொலைவிற்கு இருமடிக்கு எதிர்த்தகவில் அமையும். இருமடிக்கு எதிர்த்தகவில் அமைறதுனால இந்த தொலைவு நம்மளுக்கு அதிகரிக்க அதிகரிக்க, ஆரத்தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு மின்புலத்தினுடைய மதிப்பானது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஓகே, அதுக்கான ஒரு கர்வ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்க காட்டியிருக்கு. ஓகே, ஸோ இதோட நம்ம காஸ்லானுடைய இறுதி அப்ளிகேஷன்ஸையும் நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல், ஷேர் அண்ட் லைக் திஸ்.